மார்க் 7:22 அந்த பொருளாசையை குறித்து போட்டிருக்கு. லூக்கா 12:15 பொருளாசையை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அந்த பொருளாசையை குறித்து அவர்களிடத்தில் நம்ம பேசினா எரிச்சல் படுறாங்க, கோவப்படுறாங்க. நம்ம பக்கத்துல இருந்தா நம்மள அடிச்சிருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட பிசாசனுடைய கிரியைகளை கொண்ட மனிதர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினால் இந்த பிசாசு பிடித்த மனிதர்களுக்கு எரிச்சல் வருகிறது. அப்படித்தானே சொல்லணும். பிசாசு பிடித்த மனிதர்கள் தானே அவங்க எல்லாம். இந்த பாவத்தை நீ செய்யாதன்னு சொன்னா உங்ககிட்ட அந்த பாவம் இருக்குன்னா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், இல்லைன்னா மூடி வச்சுட்டு போகணும். அதை விட்டுக்கிட்டு உனக்கு வேத வாசிக்க தெரியல, நீ லூசு, மெண்டல், பைத்தியம், தாராளமா சொல்லுங்க. என் தேவனையே பேசுவிலின் தலைவன் என்று சொன்னார்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நிதானித்து ஆராய்ந்து அறியுங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. இதுக்கு பின்னாடி வருகிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும். சகிச்சு கொள்ள முடியாது. எந்திரிச்சு போன் ஆஃப் பண்ணிட்டு ஓடலான்னு தான் தோணும். ஓடுங்கன்னு தான் சொல்றேன் நான். கேட்காதீங்க. இந்த மெசேஜ்ல யாரு கேட்பா அப்படின்னா, பரிசுத்தத்தில் வளர்ந்து வருகிறவர்கள், தேவனுக்காய் பக்தி வைராக்கியமா எழும்பி வருகிறார்கள். அதான் வசனம் சொல்றது, ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று வேத வசனம் சொல்கிறது. பயபக்தி